Hi friends, welcome to Just Try Foods. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மணத்தக்காளி தயிர் தாளிச்சல் தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அல்சர் இருக்கிறவங்க இந்த ரெசிபி சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு அல்சரும் க்யூர் ஆயிரும். வாங்க இந்த மணத்தக்காளி தயிர் தாளிச்சலை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ தேவையான பொருள் பார்க்கலாம். கடுகு எடுத்துருக்கிறேன் 1.5 ஸ்பூன், கருவேப்பிலை, உளுந்து தாளிக்கிறதுக்கு, வரமிளகா கம்மியாக 2லேருந்து 3 எடுத்தால் போதும், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். தயிர் சாதத்தில் எப்படி போமோக்ரேனேட் போடுறோம் அதே மாதிரி இதுக்கு போமோக்ரேனேட் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். மணத்தக்காளி காய் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் 2 கப்பு கட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தரலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூனு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கடுகும் உளுந்து மட்டும் ஆட் பண்ணி, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து ஆட் பண்ணிவிட்டு லைட் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா மணத்தக்காளி ஆயிலில் ஆட் பண்ணும்போது அதோட காய் பச்சையாக ஆட் பண்ணுறதுனால வெடிக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு எடுத்து கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் எல்லாம் அந்த வெடித்ததெல்லாம் நின்னதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருக்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஃப்ளேவர் வந்தால் எனக்கு பிடிக்கும், நம்ம இப்போ தயிர் சாதத்தில் ஆட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்கு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் அதே மாதிரி மணத்தக்காளி காய் பச்சை கலர்லேயே தான் இருக்கணும், கலர் மாறக்கூடாது. அந்த அளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் ஆட் பண்ணுறப்போ சின்னதாக இருக்கும், ஆயிலில் நீங்கள் வதக்கினதுக்கப்புறம் அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட காயே நல்லா உங்களுக்கு வதங்கினது தெரியும். அப்போது அந்த ஸ்டேஜில் 1 கப்பு வெங்காயத்தை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் தான், வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூனு நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் எல்லாத்துலேயும் வதக்கினதுக்கப்புறம் வரமிளகா கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலில் வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு லைட்டாக நான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா வரமிளகாவை விட்டுட்டு வெறும் பெப்பர் பவுடர் மட்டும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வரமிளகா காரம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வரமிளகாவை 2லேருந்து 3 நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டா போதும், பெப்பர் பவுடர் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம கட்டியாக எடுத்து வச்சுருக்க தயிரை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே அந்த தயிரோடு ஆட் ஆகிற மாதிரி அந்த தாளிச்சம் நம்ம பண்ணது எல்லாமே அந்த தயிரோடு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டா ஒரு டேஸ்டியான மணத்தக்காளி தயிர் தாளிச்சல் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸ்பைசி கம்மியாக ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபி. குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த ஒரு கசப்புமே இருக்காது. 100% குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சாதத்தில் மாதுளப்பழமும் ஆட் பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி பார்த்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்தி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸ்ட் ட்ரை.